ஃபோட்டோ எடுக்க இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லுங்க. அதை நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே ஓகே வரும் 3 பேர் மாதிரி வைங்க. அதாவது இன்றைக்கு மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பான மக்கள் சந்திப்புக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ அதுவும் சேதமாக இந்த இடம் பரப்பு கடந்தான் இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய காணி பிரச்சனைகள், நம்முடைய வாழ்வாதாரம், ஞான பிரச்சனை, வீதி விளக்குகள் இல்லாத பிரச்சனைகளை பற்றி சாதிச்சிருக்கணும். அப்போ தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு கேஸ் சிலிண்டருக்கு விலை கூட நம்முடைய தங்களுக்கு விறகுகளை எடுத்து கொண்டு போகிறதுக்குரிய ஏற்பாடு செய்ய கேட்டிருக்கணும். அப்போ நான் அவைகிட்ட கேட்டுனா கேஸும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். வர இருக்கிற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கேஸ் சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்வீர்களாக இருந்தால், சிலிண்டர் சின்னத்தை தெரிவு செய்தால் உங்களுக்கு விரைவாக ஒரு இலகுவாக குறைஞ்ச விலையில் அந்த கேஸ் கிடைக்கும்ன்ற உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த மக்கள் எதிர்கொள்கின்ற காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மற்றது ஜான பிரச்சனை, இதுகள் எல்லாத்தையும் தீர்த்துட்டார் என்று சொல்லி அவர்களுக்கு உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் சொல்கிறத செய்கிற நாங்கள், செய்கிறதை சொல்கிற நாங்கள். அந்த வகையில் அந்த உறுதிமொழியை அவர்கள் நம்பிக்கையோடு எடுத்து செல்லி தற்போது இந்த வடகிழக்கு பகுதியில் தமிழ் வேட்பாளர் சம்மந்தமாக ஒரு இதோண்டு போய் கொண்டிருக்கு. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன போய் கொண்டிருக்கு? தமிழ் வேட்பாளர் சம்மந்தமாக ஒரு ஆளை இறக்கியிருக்கிறாங்க சங்கு சின்னத்தில். இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீர்கள் சங்கு சின்னம் உண்டு. சங்கு பொதுவாக என்னத்துக்கு ஊதுறன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமா படங்கள்ல எல்லாம் சங்கு ஊதுறதை பற்றி பொதுவாக வரும். எங்களை பொறுத்த வகையில் அது சும்மா ஒரு பொய்த்தனமான ஒரு விளையாட்டு. அது அதால் எந்த இதுகும்ங்கிற மக்களுக்கு கிடைக்க போகிறது. மாறாக எங்களை அந்நியப்படுத்தி வைக்கிற நிலைமையைத்தான் அது உருவாக்கும். இதான் எங்களோட கடந்த கால அனுபவம். 1977ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டும் தமிழ் தரப்பு ஒரு பகுதியினரால் கேட்கப்பட்டது ஏகப்பெருணத்துவத்தை அல்லது ஏகப்பெருணத்துவம் அல்லது என்னென்னு சொல்கிறது, ஏகப்பெருணத்துவத்தை தர சொல்லி, மக்கள் ஆணையை தர சொல்லி, மக்களும் அதை நம்பி கொடுத்து என்ன நடந்தது? மக்களும் நடுத்தரவில் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்படியே நான் நிற்கையில் இந்த முறை மக்கள் கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து சூடு கண்ட பூனை அடுப்படிய நாடாது என்று சொல்லுவினோம். அந்த வகையில் மக்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அடுத்த நேற்றிர இந்திய மீனவர் 10 பேரும் ஒரு போட்டும் கைது செய்யப்பட்டிருக்கு நடுநீர் கடற்பரப்பில் வச்சு. இப்போ இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு இது முடிய ஒரு தீர்வு, எலெக்ஷன் முடிய என்ன முடிவெடுக்க போகிறீங்க? நாங்கள் பல முயற்சிகளை எடுத்து வரோம். ஒன்று ராஜதந்திர ரீதியான முயற்சி. இது 2 நாடுகளுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறபடியினால் நாங்கள் ராஜதந்திர ரீதியாக அணுக வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் சட்ட ரீதியாகவும் அணுக வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்னது போல் நேற்றைக்கு நெடுந்தீவு கடற்பரப்பில் ஒரு 11 அத்துமீறி எல்லை தாண்டி சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுற ஒரு 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம். அதுவும் ஒரு பக்கத்தில் நடக்குது. அப்போ இந்த இப்படியான இந்த செயல்பாடுகளால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விரைவாக 2 நாடுகளும்
கூடி கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னோம். அந்த வகையில் வருகின்ற 29 அடுத்த மாதம் 5ஆம் தேதியும் டேட் தந்தார்கள். அப்போ நாங்கள் இந்த 29ஆம் தேதியை ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசாங்கம் 29ஆம் தேதியை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த சந்திப்பில் 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இலங்கையில் வந்து நாரா நிறுவனம் அதுபோல் இந்தியாவில் சிஎம்எஃப்ஐ என்று சொல்லி அங்கே ஒரு பிரபலமான ஒரு ஆய்வு நிறுவனம் அரசாங்கத்தினுடைய ஆய்வு நிறுவனம் இருக்குது. அப்போ இவர்களும் வந்து விஞ்ஞானபூர்வமாக எங்களுக்கு அறிக்கை தர வேணும், அதில் கலந்து கொள்ள வேணும், கருத்து சொல்ல வேணும் என்னென்று சொன்னால் இந்த பொட்டம் ட்ரோலிங் இந்த இழுவமணி படகால வளங்களுக்கு ஏற்படக்கூடிய நாசம் பற்றி அல்லது அதனுடைய அழிவுகளை பற்றி அவர்களும் சொல்ல வேணும் என்று சொல்லி என்னென்று தெரியல அந்த 29ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டாச்சு. இருந்தாலும் நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுறோம். அதே நேரத்தில் ராஜதந்திர ரீதியாகவும் அணுகி கொண்டிருக்கிறோம்.